செல்வா சென்னையில் இருக்கும்போதே உனக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு அது திங்கிற ஐட்டமாக தான் இருக்குன்னு தெரியும். பட் திருநெல்வேலியிலேருந்து மஸ்கோத் அல்வாவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செல்வா வாங்கிட்டு வரல. சென்னையில் தாத்தா கடைன்னு சொல்லுவேல, அந்த தாத்தா திருநெல்வேலி தான். அவங்க வாங்கி எனக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்க போல். போன வருஷமும் இதே டைமில் ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 1 இயருக்கு அப்புறம் இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லோரும் அருவாலாம் தீட்டிட்டு பக்கத்தில் அம்மாச்சி வீட்டு சைடு கருவை கொஞ்சம் சாஞ்சு போச்சு, அதை வெட்டலாம் அப்படின்னு எல்லாரும் போனோம். நம்ம எந்த வேலையும் பார்க்க போதில்லை. நம்ம செல்வா பேசிக்கிட்டே இருடி, நீ உன் பேச்சை கேட்டுகிட்டே நான் வெட்டிட்டு இருந்தா. சரி, எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்களே, இன்றைக்கி நம்ம சத்து மாவு காப்பி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் வீடியோலாம் பார்த்து சத்து மாவு நிறையா கலக்கிட்டேன் போல். களி மாதிரி வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் தண்ணிலாம் ஊற்றி என்னமோ பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு பக்கத்து மகளிருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் பக்கத்தில் மச்சான் மீன் பிடிக்க போனாங்க அப்படின்னு கொஞ்சம் மீன் கொடுத்துருந்தாங்க, கம்மா மீன். ஈவினிங் போல் கொஞ்சம் தூத்தல்லாம் விழுந்துதா, அதனால் மீன் நல்லாவே கிடச்சிருந்துச்சு. நல்லா நிறையா மீன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அத்தைகிட்ட அப்படியே மீனை கொடுத்துட்டு அத்தை அப்படியே க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தேன், அத்தை மீன் குழம்பு சாதம் எல்லாமே ரெடியாக இருந்தது. நான் மீன் மட்டும் பொரிக்கலான்னு பார்த்தேன். செல்வா இருந்தால் எந்த வேலையும், நான் நார்மலாகவே எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். பட் செல்வா போய் இருந்தால் நான் என்ன வேணால் பார்த்தாலும் நான் பார்க்குறேன் அவன் வாங்கி பண்ணிகிட்ருப்பான். மீன் பொரியலும் ரெடியாக நல்லா சுட சுட சாதம் வச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் செல்வா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, தடுமும் பிடிச்சிருக்கா, அவனுக்கு மட்டும் லைட்டாக ஆவி பிடிச்சிட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பாய்.